சுக்கிரதசை அடிச்சு ஓட்டுது பாத்தியா, சுக்கிரதசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2-3 கல்யாணம் பண்ணா பாத்தியா, சுக்கிர பகவான் யோகத்தை பாத்தியா, அவனுக்கு சுக்கிர பகவான் யோகம் இருக்கியா, இந்த பக்கம் அடி வாங்குறான் அந்த பக்கம் அடி வாங்குறான். இது 18 வருஷம் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும். இந்த சுக்கிரன் சுக அதிபதி போகாதிபதினு நல்ல நிலைமையில இருந்தா பெண்கள்லாம் போற்றுவாங்க அவங்கள, எம்ஜிஆர் மாதிரி. இல்லட்டா போக்சோல போய் உட்கார்ந்து சுப விரயம் கெட்டு போச்சுன்னா பெண்களால அவமானப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரே வழி, கஞ்சனூர்னு ஒரு ஊரு, அதுவும் சூரியநாகோவில் பக்கத்துல இருக்கிற ஊரு, கஞ்சனூர்னு பேரு. கஞ்சன்கிற அசுரன் வழிபட்ட தலம், கம்சன் வழிபட்ட தலம், கல்லு நந்தி புல்ல தின்ன இடம், ஹரதத்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் வாழ்ந்த இடம் கஞ்சனூர். வாழ்க்கை ஒரு தடவையாவது போகணும். மதுரை ஆதீனர் கோயில் கஞ்சனூர். வீடு வாகனம், நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல மங்களமான வாழ்க்கை, நல்ல நிம்மதியான வாழ்க்கை, சுகபோக அனுபதி வாழ்க்கை, சுகமா வாழ். சில பேருக்கு எல்லாருக்கும் சுகம் இருக்கு, எல்லாருக்கும் சுகத்தை அனுபவிக்க மாட்டான். நல்ல சாப்பாடு இருக்கு, விதமாக அவனால சாப்பிட முடியாது. அருமையான இலவம் மஞ்சு பெட்டு இருக்கும், படுத்து தூங்க முடியாது. காரு 50 கார் இருக்கும், அவனால கார்ல போக முடியாது. இப்ப இந்த சுகம் வர்றது என்ன பண்றது? சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வர பெருமானை போய் வழிபடணும். நமக்கெல்லாம் எதுவுமே இல்ல, சுகமா இருக்கிறோமா இல்லையா? சாதாரண ஓட்டு வீட்டுல வாழ்றோம், குடிசை வீட்டுல வாழ்றோம், நேற்றுக்கு சமைச்ச சாப்பாடு இன்னைக்கும் சாப்பிடுறோம், குழம்பு முன்னாடி வைக்கிறோம், ஆனா நிம்மதியா டிவியை பதில் சாப்பிடுறோமா இல்லையா? அப்ப சுகமா இருக்கிறோம். நீங்க மெட்ராஸுக்கு எல்லாம் போனீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள், சேரியில வாழ்ற மக்கள்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். அப்படியே அந்த ரிக்ஷா மேல படுத்துக்கிட்டு காத்தடிச்சா என்ன, புயல் வந்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, அப்படியே ஒரு தம் எடுத்து வாயில வச்சு அடிச்சுக்கிட்டு ரேடியோ வச்சுக்கிட்டு சூரிய மாமா கட்டு படி ஜாலியா படுத்திருப்பான். நான் கார்ல பார்த்துட்டே போவேன், இவன் மாதிரி நிம்மதி நம்மளால இருக்க முடியலையாப்பா. எங்க ஈசிஆர் ரோட்ல அந்த மெயினா பீச் பக்கத்துல 2-3 ஏரியா இருக்கும், கொசு பின்னி எடுக்கும். நம்ம போய் ஏசி ரூம் 4 ஏசியை போடுவோம், ஃபேனை போடுவோம், கொசு எங்கேயோ வந்துடும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கொசுவத்தியோ ஒரு ஓடமாசோ ஒரு கொசு வலையோ எதுவும் கிடையாது. அப்படியே கடல் காத்துல படுத்துக்கிட்டு அவனுக்கு இருக்கிற நிம்மதி, அந்த கருவாடை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து பாருங்க, அந்த நிம்மதி கிடையாது ஒரு பெரிய கோடீஸ்வரன். அப்ப என்னடான்னா அவங்கிட்ட சுகம் கிடைச்சிருக்கு. அவங்கிட்ட நமக்கு பங்களா இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்ல சார், நிம்மதி இல்ல. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதின்னு கேட்டான். அங்க ஒரு இடம், எனக்கு ஒரு நிம்மதி இல்ல, கடவுளே அந்த இடம் நானும் வரேன்டா, அந்த இடம் எங்க இருக்குன்னு அவரு கேட்கிறேன். இப்ப நிம்மதி இருக்கிற இடம் தெரியுமா? சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வரர், சுக பிரம்ம மகரிஷி வழிபட்ட இடம் சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வர பெருமான். அந்த பெருமானை வழிபட்டா சுகம் கிடைக்கும். யார பார்த்தா என்ன பண்றோம்? நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, நலமா இருக்கிறீங்களா, அதான கேட்கறோம். அப்ப சுகம் முக்கியமா இல்லையா? யாரா பார்த்தா எப்படிங்க, காசெல்லாம் இருக்கா, பணம் எவ்வளவு இருக்கீங்கள, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறோம். காசு எவ்வளவு கேட்கறது இல்லை, சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா. அந்த மாதிரி சுகத்தோட வாழ வைப்பதற்கான பதிகம் கஞ்சனூர்.